கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஜனவரி 5ஆம் தேதி, இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. பிரியமானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் ஆலயத்திற்கு சென்று கர்த்தரை ஆராதிக்கிற நாள். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளாக இருப்பதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 13வது வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கின்றவர் தேவன். அவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்லப்படுகிறது. எங்க யாரு எப்படி சொல்றாங்க அப்படின்னா பாருங்களேன், அதற்கு அந்த வசனத்தின் ஃபுல்லா வாசிக்கிறேன். வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துகள் யாவும் இவ்விதமே சொல்ல கேட்டேன் என்று சொல்லி இங்கு திவ்ய வாசகனாகிய யோவான் தனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளை எழுதி வைத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, வானத்துல உள்ளவைகள், பூமியில உள்ளவைகள், பூமியின் கீழ் உள்ளவைகள்னா பூமிக்கு கீழே என்ன இருக்கும்? ஒருவேளை பாதாளம் பூமிக்கு கீழே உள்ளது. அதனோடு கூட சமுத்திரத்தில் உள்ளவைகளும் இவைகள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும். அப்போ எல்லாமே என்ன சொல்லுதான், மனுஷர்கள் மட்டுமல்ல, இவைகளில் உள்ள சகல வஸ்துக்களும் சொல்லுகின்றது சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவராகிய தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கனம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, வல்லமை உண்டாவதாக. எப்போ? சதா காலங்களிலும் இப்படியே உண்டாவதாக என்று சொல்லி துதிக்கின்றன என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகள் நாசியில் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல, கர்த்தர் சிருஷ்டித்த யாவும் கர்த்தரை துதிக்க கடவது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்கள், நாமும் கூட கர்த்தரை துதிப்பது நமக்கு பிரியமாயிருப்பதாக. அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம், அவருக்கு கனத்தை செலுத்துவோம், அவருக்கு மகிமையை செலுத்துவோம், அவருக்கு வல்லமையை செலுத்துவோம். எப்பொழுது நாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நாம் அப்படியே கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருப்போம். ஆலயத்திற்கு செல்லுங்கள், ஆராதனை செய்யுங்கள். ஆராதனை என்றால் தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவதுதான், அவரை உயர்த்துவது, அவரை புகழுவது, அவருக்கு நன்றி செலுத்துவது. ஆலயத்திற்கு செல்வதிலே நீங்கள் குறை வைக்காமல் தவறாமல் செல்லுங்கள். ஏதோ நேரம் இருக்கும் பொழுது 1 மாதமோ 2 மாதமோ நான் ஆலயத்திற்கு சென்றால் போதும் என்று சொல்லி அதில் அசட்டை பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஆலயத்திற்கு செல்ல பலன் இருக்குது, உங்களுக்கு அனுகூலம் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் உங்களுக்கு விடுமுறை தான். அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்கள் கர்த்தரை கனம் பண்ண எல்லாருமா சேர்ந்து, தேவ பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து தொழுது கொள்ளுகிற இடம்தான் ஆலயம். அது கர்த்தருடைய அரண்மனை என்று சொல்லப்படுகிறது இல்லையா? அப்போ இப்பொழுதே நம்ம கர்த்தரை துதிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடம், அருமையான இடம் நமக்கு ஆலயம். பிரியமானவர்களே, வீட்டிலையும் நீங்க துதிக்க வேண்டும், ஆராதனை செய்ய வேண்டும். அதனோடு கூட நம்முடைய வாழ்க்கையில நாம் எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தருக்கு விதமாய் மகிமையை செலுத்த வேண்டுமோ செலுத்துவதில் நம்ம தவறவே கூடாது. கர்த்தர் மிகவும் பெரியவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் சாவாமை உள்ளவர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆட்டுக்குட்டியானவர் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து அவர் அடிக்கப்பட்டார் இல்லையா? நமக்காக இரத்தம் சிந்தினார். பிரியமானவர்களே, மரித்து ஆனாலும் கூட அவர் உயிரோடு எழுந்து இப்பொழுதும் கூட சிங்காசனத்தில் தேவனோடு கூட வீற்றிருக்கின்றார். எனவே தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் நாம் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் செலுத்துவதில் தவறக்கூடாது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் ஆண்டவரே தியானித்தபடி கர்த்தாவே, இதோ இந்த வருடத்தின் ஆரம்ப நாட்கள்ல இந்த 5வது நாளிலும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஆண்டவரே தேவனாகிய கர்த்தருக்கு ஆண்டவரே ஆட்டுக்குட்டியானவருக்கு நாங்கள் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையையும் வல்லமையும் நாங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கு செலுத்தி கொண்டே இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் பாராட்டுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன்.
பிரியமானவர்களே, ஆசீர்வாத டிவி நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய ஆண்டுல சென்னை ஆசீர்வாத திருச்சபைக்கு அன்போடு கூட அழைக்கின்றேன். அதனோடு கூட விருதுநகர் மற்றும் விருதுநகரை சுற்றி இருக்கிற ஆசீர்வாத டிவி நேயர்கள், நீங்க விருதுநகர் பிளெஸிங் சர்ச்சுக்கு நீங்கள் சென்று கர்த்தரை ஆராதிக்கலாம். மும்பையில் இருக்கிறவர்கள் அங்கு மும்பையில் இயங்கி வருகின்ற நம்முடைய மும்பை ஆசீர்வாத திருச்சபைக்கு நீங்கள் செல்லலாம். நமக்கு கர்த்தர் இன்னும் 600 கிளை சபைகளை பல கிராமங்கள்ல கிராமங்கள்ல வட இந்தியாவிலும் ஆந்திராவிலும் கொடுத்திருக்கின்றார். ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமா நம்ம கர்த்தரை ஆராதிக்கின்றோம். இது நீங்களும் இணைந்து கொள்ளலாம். நல்ல ஆவியோடும் கருத்தோடும் கர்த்தரை ஆராதிக்கலாம். நல்ல ஆழ்ந்த சத்தியத்தை நீங்கள் வசனத்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு செல்லலாம். ஆசீர்வாத திருச்சபைக்கு நீங்கள் வாருங்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுங்கள். நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்க கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.